Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தாளாட்டி சீராட்டி வளர்த்த தங்கையையே கொலை செய்யும் அளவுக்கு சாதி அழுக்கு ஏறிய எண்ணம் கொண்ட கொடூர அண்ணன்தான் இவன். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பருவாய் கிராமத்தைச் சேர்ந்த தண்டபாணி தங்கமணி தம்பதிக்கு சரவணகுமார் என்ற மகனும் வித்யா என்ற மகளும் இருந்தனர். வித்யா கோவை அரசு கல்லூரியில் முதுநிலை படிப்பு படித்து வந்த நிலையில் சரவணகுமார் எலக்ட்ரிஷியன் வேலை செய்து வந்தார். இந்து மதத்தைச் சேர்ந்த தண்டபாணி சமீபத்தில் கிறிஸ்தவ மதத்தில் பெந்தகோஸ்தே சபையில் மாறிய நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கணவன் மனைவி இருவரும் சர்ச்சுக்கு சென்றுவிட்ட நிலையில் சரவணகுமாரும் நண்பர்களுடன் ஊர் சுற்ற சென்றதாக கூறப்படுகிறது. வீட்டில் வித்யா மட்டும் தனியாக இருந்த நிலையில் சர்ச்சுக்கு சென்ற பெற்றோர் திரும்பி வரும்போது மேலே பீரோ விழுந்து கிடந்த நிலையில் வித்யா இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். பீரோ மேலே விழுந்து விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என நினைத்து ஆம்புலன்ஸுக்கு அழைக்க வித்யா ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. மகளின் விதி முடிந்துவிட்டது என நினைத்து ஆக வேண்டிய காரியத்தை பெற்றோர் பார்த்த நிலையில் திடீரென வித்யா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக காமநாயக்கன் பாளையம் போலீசாருக்கு புகார் வந்தது. அதாவது கல்லூரி மாணவியான வித்யா விஜயாபுரத்தைச் சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞரை 3 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் காதலியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக காதலன் புகார் அளித்தது பரபரப்பை கிளப்பியது. காதலனின் புகாரை அடுத்து வித்யா வீட்டுக்கு சென்ற தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். அதோடு வித்யாவின் உடலை தோண்டி எடுக்கவும் போலீசார் முடிவு செய்தனர். அடக்கம் செய்யப்பட்ட 2வது நாளிலேயே உடலை தோண்டி எடுத்த போலீசார் அங்கேயே பிரேத பரிசோதனை செய்தனர். முதற்கட்ட பரிசோதனையில் வித்யாவின் உடலில் சந்தேகப்படும்படியாக காயங்கள் இருந்த நிலையில் முதலில் வித்யாவின் குடும்பத்தினரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். வித்யாவின் அண்ணன் சரவணகுமார், தந்தை தண்டபாணி ஆகிய இருவரையும் கையோடு காவல் நிலையம் அழைத்து சென்றனர் போலீசார். மகள் மீது பீரோ விழுந்து உயிரிழந்ததாக பெற்றோர் நினைத்து கொண்டிருந்த நிலையில் விசாரணையில் தான் மகன் சரவணகுமாரே கொலை செய்தது தெரிய வந்தது. வித்யா காதலித்து வந்த வெண்மணி என்ற இளைஞர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. 3 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு பெற்றோரை அழைத்து கொண்டு வித்யாவை பெண் கேட்டு வந்திருக்கிறார் வெண்மணி. ஆனால் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தின் பெந்தகோஸ்தேவாக மாறிய தண்டபாணி தாம் சார்ந்த சாதியைச் சேர்ந்த பையனுக்குத்தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என உறுதியாக இருந்தவர் யோசித்து சொல்வதாக கூறி வெண்மணி குடும்பத்தினரை அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகு காதலன் வெண்மணியுடன் பேசக்கூடாது என வித்யாவை அண்ணன் சரவணகுமார் கண்டிக்க தொடங்கி இருக்கிறார். ஆனாலும் அண்ணன் சரவணகுமாரின் பேச்சை கேட்காத வித்யா தொடர்ந்து வெண்மணியுடன் பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று தண்டபாணி தங்கமணி இருவரும் சர்ச்சுக்கு சென்றுவிட வீட்டில் தனியாக இருந்த வித்யா வெண்மணியுடன் செல்போனில் பேசி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை கேட்டு ஆத்திரமான அண்ணன் சரவணகுமார் தங்கையுடன் தகராறில் ஈடுபட்டு அரிவாளை எடுத்து தலையிலேயே ஓங்கி அடித்ததாக கூறப்படுகிறது. அரிவாளை வைத்து ஓங்கி அடித்ததில் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே வித்யா உயிரிழந்து விட தங்கை இறந்து போனது தெரிந்து பீரோவை மேலே தள்ளிவிட்டு வீட்டை விட்டு தப்பியோடியிருக்கிறார். பிறகு வீட்டுக்கு வந்த பெற்றோர் பீரோ விழுந்துதான் மகள் உயிரிழந்து விட்டார் என நினைத்த நிலை கொலையாளி அண்ணன் சரவணகுமாரும் அதே மாதிரி நாடகமாடி இருக்கிறார். அடித்து கொலை செய்ததை வெளியில் சொல்லாமல் எதுவுமே தெரியாதது போல நாடகமாடி இருக்கிறான் அண்ணன் சரவணகுமார். ஆனால் போலீசாரின் சிறப்பான கவனிப்பை அடுத்து தான் அரிவாளால் அடித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். மாற்று சாதியைச் சேர்ந்த இளைஞரை காதலித்த காரணத்திற்காக கூட பிறந்த தங்கை என்றும் பார்க்காமல் அரிவாளால் அடித்து கொலை செய்த கொடூர அண்ணனை பிடித்து சிறையில் அடைத்துள்ளது காவல்துறை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.